இருக்கும். குறிப்பாக இந்த சின்ன சின்ன மூட்டுகள்ல எல்லாம் வலி வரக்கூடிய சூழ்நிலைகள்லையும் சரி. இது மட்டும் இல்லாமல் ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் நீர் சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷனில் வலியை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நெஞ்சு பகுதிகளில் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளிப்படுத்துறது. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீஸ்னலாக, அதாவது இந்த மழைக்காலங்கள், இந்த குளிர்காலங்கள்ல எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இருமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ, அது போலவே வலி உள்ளவர்களுக்கு, அதாவது வாதா டிசீஸ் ஏதாவது இருக்குது, குறிப்பாக வந்து மூட்டு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் கணுசூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களுக்கு இந்த குளிர்காலங்களில் பார்த்தோன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கும். எப்பயும் இருக்க வலியை விட கடுமையான வலியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வீட்டில் ஃப்ளோர் வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது, கிரானைட் இருக்குது அப்படின்னா இன்னும் கூட இந்த பெயின் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு ஒரு எளிமையான முறையில் வலி நிவாரணி மட்டும் இல்லாமல் உங்களோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை சரி செய்வதற்கும், அங்கே இருக்கக்கூடிய வாத நீரை வந்து அகற்றுவதற்கும் பயன்படக்கூடிய மூலிகைகள் சேர்ந்த ஒரு ஒற்றடம் பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒற்றடத்தில் என்னெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒற்றடம் பேக்கில் என்னெல்லாம் சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, நொச்சி, ஊமத்தை, எருக்கு, தழுதாலை, எலும்பொட்டி, வாத நாராயணன், அதுபோல் வந்து கொடிக்கள்ளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மூலிகைகள்லாம் சேர்த்து அதன் கூட வந்து பார்த்தோன்னா பூண்டு, பெரிய வந்து அதாவது காட்டு வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, பெரிய வெங்காயம் காட்டில் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் இவ்வளோ பெரிய வெங்காயமாக இருக்கும் ஒரே வெங்காயம். ஸோ அந்த மாதிரி காட்டு உள்ளின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான உள்ளி இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒற்றடம் பேக்கை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒற்றடம் பேக் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம சொன்ன பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, பெரிய வெங்காயம்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது இல்லை, காட்டு உள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மலைகள்ல எல்லாம், கொல்லிமலை இந்த மாதிரியான ஏரியாவில எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வந்து சின்ன சின்னமாக அரிஞ்சு ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்து இந்த பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒற்றடம் பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து இந்த நம்ம சொன்ன அனைத்து வகையான மூலிகைகளும் உள்ளே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி, நீங்கள் பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்க மாதிரி இந்த ஹேண்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ அந்த இடங்களில் ஒற்றடம் மாதிரி குடிக்கணும். இது வலிக்கு மட்டும் இல்லை, கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பயன்படும், வலிகளை நீக்குவதற்கும் பயன்படும். நம்ம இந்த ஒற்றடம் பேக்கை எப்படி வந்து ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் இது பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தைலம், இது வந்து வலியை வந்து நீக்கக்கூடிய தைலம். இந்த தைலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இந்த பேக் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மூலிகையெல்லாம் ட்ரையாக இருக்கும் போது அதோட எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்காது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த எண்ணெயை ஊற்றி, அதாவது இந்த மூலிகை வலி நிவாரணி தைலத்தை அந்த பேக்கில் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். ஒரு 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரையிலும் ஊற வச்சுடுவோம். அதுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு பேனில் இந்த ஆயில் கொஞ்சம் விட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிப்போம். வலி இருக்கக்கூடிய இடங்களில், அது கை வலியாக இருக்கட்டும், மூட்டுகளில் வலி இருக்குது, கழுத்தில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பில் வரக்கூடிய லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற வலிகள்லையும், அதுபோல் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, குதிங்கால் வலி, அதன் பிறகு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸ்லேயுமே பெயின் இருக்கும். குறிப்பாக இந்த சின்ன சின்ன மூட்டுகள்லாம் வலி வரக்கூடிய சூழ்நிலைகள்லையும் சரி. இது மட்டும் இல்லாமல்
ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் நீர் சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷனில் நாட்பட்ட இருமல், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கூட நம்ம இந்த ஒற்றடம் பேக்கை பயன்படுத்தலாம். இதற்கு நல்ல நெஞ்சு பகுதி, முதுகு பகுதிகள்லையும் ஒற்றடம் கொடுக்கும்போது அந்த சளி எளிமையாக கரைவதற்கு பயன்படுது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு இந்த வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, ப்ராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்லாம் இந்த விழா மசில்ஸ்லாம், ஏன்னா விலா எலும்புகள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தசைகள்லாம் அவங்க மூச்சு இழுத்து விடுறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும்போது பார்த்தோன்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வலிகளுக்கும் சரி இந்த ஒற்றடம் கொடுக்கும்போது நல்ல வலியை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நெஞ்சு பகுதிகளில் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளிப்படுத்துறதுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ, வலி இருக்கோ, அதாவது உங்களோட உடல் வன்மையை பொறுத்து அதற்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். எடுத்தோடனே அப்படியே சூடாக எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா எண்ணெய் இருக்கனால அந்த சூடு சில சமயங்களில் குப்பளிக்கவும் செய்யும். ஸோ அந்த ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒற்றடம் வைப்பதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கணும். வச்சு அந்த சூடு தாங்க முடியுதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நபருக்காக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க இந்த மாதிரினா உங்களோட பேஷண்ட்ஸ்க்கும் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்த ஒற்றடம் பேக்கும் அதுபோல் இந்த ஆயில் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கொரியரில் வேணாலும் கூட நீங்கள் அதை வர வச்சு வாங்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஒற்றடம் பேக்கும் அதுபோல் பெயினுக்கான ஆயில் ரெண்டையுமே சேர்த்து காம்போவாக உங்களுக்கு தந்துடுவோம். ஸோ இதை நீங்கள் அதாவது சிங்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டேஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த 10 டேஸ்க்கான காஸ்ட் பார்த்தோன்னா 490 ருபீஸ் ஆகும். அதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆயில் 200 ml அது போல் ஒற்றடம் பேக் ரெண்டுமே கொடுத்துருவோம். ஸோ 490 ருபீஸ்க்கு நீங்கள் பார்த்தோன்னா 10 டேஸ் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செல்ஃபாக ஒரு தெரப்பி எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பாடி ஃபுல்லாக கூட நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக, சில பேருக்கு உடல் முழுவதுமாகவே வலி இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவீங்களே, அதற்கு கூட நல்ல ரிலீஃப். அப்போ நம்ம ஒரு 10 டேஸ்க்கு 490 அப்படின்னா ஒரு டேக்கு 49 ருபீஸில் நல்ல ஒரு ரிலீஃபாக, ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷனோட, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக என்த்துவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் தான் நம்ம ரொம்ப ஸ்பெஷலான அதே நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு இதை காம்போ உங்களுக்கு தந்திருக்கோம். இதை இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு பார்த்தோன்னா பெட் ரிட்டனாக இருப்பாங்க, எந்திரிச்சு வர முடியாது, இல்லை அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய கிஃப்டாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலி நிவாரணியாக மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியாக செயல்படுறதுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும்.